டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூம், இது சிபிசிவி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு மோனோஅட்டாமிக் கேஸுக்கு சிபி பை சிவி ரேஷியோ என்னவாக இருக்கும்? அந்த சிபி பை சிவியை தான் என்ன சொல்லுவாங்கன்னா காமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மோனோஅட்டாமிக் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா சிபி இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்னா 5/2 ஆராக இருக்கும். சிவியோட வேல்யூ 3/2 ஆறு. அப்போ சிபி பை சிவி இஸ் ஈக்குவல் டு, அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 5r/2 இன்ட்டு 2/3r. அப்போ ஆறும் கேன்சல் ஆகிடும், 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ 5/3, அதோட ஆன்சர் வந்து 1.66. அப்போ ஒரு மோனோஅட்டாமிக் கேஸுக்கு சிபி பை சிவி ரேஷியோ என்ன, அதுதான் நம்ம காமா அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் 1.66. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபார் மோனோஅட்டாமிக் கேஸ் சிபி பை சிவி ரேஷியோ is 1.66. So the next, ஒரு டயாட்டாமிக் கேஸுக்கு சிபி பை சிவி ரேஷியோ என்னவாக இருக்கும்? ஒரு டயாட்டாமிக் கேஸுக்கு சிபியோட வேல்யூ 7/2r, சிவியோட வேல்யூ 5/2r. சிபி பை சிவி இஸ் ஈக்குவல் டு, இது வந்து 7r/2 வரும் இன்ட்டு 2/5r அப்படின்னு வரும். ஸோ ஆறும் கேன்சல் ஆகிடும், 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ 7/5, 7/5ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.4. அப்போ ஃபார் டயாட்டாமிக் கேஸு சிபி பை சிவி ரேஷியோ எவ்வளோ அப்படின்னா 1.4. இது உங்களுக்கு புரியுதா? அடுத்தது ஃபார் பாலிஅட்டாமிக் கேஸ். ஒரு பாலிஅட்டாமிக் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா சிபி பை சிவி ரேஷியோ என்னவாக இருக்கும்? அதாவது சிபியோட மதிப்பு வந்து 4r இருக்கும், சிவியோட மதிப்பு 3r இருக்கும். சிபி பை சிவி அப்படிங்கிறது 4r/3r அப்படின்னு சொன்னால் ஆறும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 4/3. 4/3யோட ஆன்சர் வந்து 1.33. சரிங்களா? அப்போ மோனோஅட்டாமிக் கேஸுக்கு 1.66, டயட்டாமிக் கேஸுக்கு வந்து 1.4, பாலிஅட்டாமிக் கேஸுக்கு 1.33. இது சிபி பை சிவி ரேஷியோ. இதை காமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதை நல்லா நீங்கள் பார்த்துக்கணும்.